அர்ஜுன், என்னாச்சு? ஹாய், வாங்க சார். என் பேர் அர்ஜுன். சொல்லுங்க சார். சென்னையிலேருந்து புக் பண்ணியிருக்கோம். ஓகே சார், ஓகே சார். சிங்கிள் ரூம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. வெல்கம் சார். அர்ஜுன், பார்ட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்க ரெடி ஆகல? நான் வரல இனியா. என்ன அர்ஜுன், பார்ட்டிக்கு போக தானே நம்ம கொடைக்கானலுக்கே வந்தோம். ஏன் நீங்க வரலன்னு சொல்றீங்க? இல்ல இனியா, என்னை விட்டுடு. சந்தோஷமா இருக்கலாம் தானே அர்ஜுன் நீங்க வந்தோம். இப்படி மூட் அவுட்டா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் அர்ஜுன், வாங்க போயிட்டு வந்துடலாம். சாரி இனியா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வரல. வசு அமெரிக்காக்கு போற துக்கத்துல இருக்காரு, பாவம். ஓகே அர்ஜுன், அப்போ நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நான் போய் ரெடி ஆகுறேன். ஹலோ, வசுந்தரா மேடம்ங்களா? எஸ், வசுந்தரா தான் பேசுறேன். நாங்க அமெரிக்கன் எம்பசில இருந்து பேசுறோம். நீங்க விசாவுக்கு அப்ளை பண்ணீங்களா? ஆமா. உங்க பாஸ்போர்ட்ல இஎம்ஆர் நம்பர் இருக்கும், அது சொல்லுங்க. அது இஎம்ஆர். சார், நான் இஎம்ஆர் நம்பர் எடுத்துட்டு கூப்பிடவா? ஓகே மேடம். எங்க வச்சோம்? பீரோல செக் பண்ணலாம். எங்க வச்சேன்னே தெரியலையே. ஐயோ, அர்ஜுன் சார் கார்ல தானே வச்சோம். எப்படி அதை எடுக்கிறது? ஹலோ சார், இஎம்ஆர் நம்பரை நாளைக்கு சொல்லலாமா? ஓகே மேடம், சொல்லுங்க. இந்த நம்பருக்கே கூப்பிடுங்க மேடம். ஓகே சார். அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதான்.
அர்ஜுன் சார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம மேல ஒருவேளை கோவமா இருக்காரோ? ஹலோ அர்ஜுன் சார். ஆ, சொல்லு வசு. சாரி அர்ஜுன் சார், என்னோட பாஸ்போர்ட்டை உங்க கார்லயே வச்சுட்டேன். பாஸ்போர்ட் ஏன் கார்ல இருக்கா? ஏன் வசு எடுக்க மறந்துட்டியா? ஆமா அர்ஜுன் சார். பாஸ்போர்ட் உனக்கு அவசியம் வேணும் வசு. அது ஆமா சார், எம்பசில இருந்து நம்பர் கேட்டு கால் பண்ணிருந்தாங்க. சரி, நான் வேணா பாஸ்போர்ட் எடுத்து திரும்ப வந்துட்டுமா? வேண்டாம் அர்ஜுன் சார், நீங்களே ஜாலி ட்ரிப்க்கு போயிருக்கீங்க. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நானே வேணா அங்க வந்து வாங்கிக்கிறேன். ஓகே, பத்திரமா வா. உனக்கு ஹோட்டல் நேம், ரூம் நம்பர் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்றேன். போச்சு. எங்க போனாலும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வரியா? இப்ப என்னோட பிளானே இங்க வர உன்னை வச்சுதாண்டி. அர்ஜுன், சொல்லு இனியா. பார்ட்டிக்கு தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. கோயிலுக்காவது போயிட்டு வரலாமே. ஒரு நல்லது நடந்திருக்கு, சேர்ந்து நம்ம கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். கோயிலுக்கா? இங்க குறிஞ்சி ஆண்டவர் கோயில் ரொம்ப விசேஷம். இல்ல இனியா, வசு அவளுடைய பாஸ்போர்ட்டை நம்ம கார்லயே வச்சுட்டாலாம். இப்போ அவ இங்க வரேன்னு சொல்லியிருக்கா. அவ வந்த பிறகு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் எங்க வேணாலும் போலாமே. அர்ஜுன், அவ வரதுக்கு இன்னும் லேட் ஆகும். நம்ம ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாமே. வாங்க அர்ஜுன், சீக்கிரமா போகணும், இல்லனா கோயில் பூட்டிடுவாங்க. சரி, நான் போய் ரெடி ஆகுறேன். சொல்லுங்க மேடம். ஹலோ வசு. அனுப்பிடுறேன் மேடம். வசு, என்னாச்சு? எங்க இருக்க? உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. நாங்க ஃபேமிலியோட உங்க ஊர் கொடைக்கானலுக்கு தான் வந்திருக்கோம். நீ வரியா? இங்கதான் வசு, பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கோம். உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றோம், வந்துரு. எங்க போனாலும் இவ தொல்லை தாங்கல. அர்ஜுன், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, கோயிலுக்கு எவ்வளவு தூரம்னு கேள. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சொல்லுங்க மேடம். குறிஞ்சி ஆண்டவர் கோவில் இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்? இங்க இருந்து பக்கம் தான் மேடம், ஒரு 10 or 5 kilometers வரும் மேடம். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். அர்ஜுன், வாங்க போலாம். போலாமா? அர்ஜுன், இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்க நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது எல்லாமே நடக்குமா? நான் என்ன வேண்டிக்க போறேன் தெரியுமா? அர்ஜுன், நான் வேண்டிக்கிறத பத்தி சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? சாரி, நான் டிரைவிங்ல இருந்தேன், அதான் கவனிக்கல. எப்ப பார்த்தாலும் இவருக்கு அவ நினைப்புதான். இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? கூகுள் மேப்ல பக்கத்துல தான் காமிக்குது.
அந்த கோயில் தானே? ஆ, ஆமா அர்ஜுன், அதான் நினைக்கிறேன். இன்னும் வசு நினைப்பிலேயே தான் இருக்கீங்களா? அவ தான் அமெரிக்கா போக போறாளே, இனிமே நீங்க மாறிதான் ஆகணும். ஆ, அர்ஜுன், ம். சாமி கும்பிடுங்க. ஆ. என்னது, தீபம் அணிஞ்சிருச்சு? சரியில்லையே. என்னப்பா தீபம் அணைஞ்சிடுத்து, ஏதாவது தப்பா இருக்க போறது? சாமி, என்ன பேசுறீங்க நீங்க? காத்து இங்க பலமா அடிக்குது, அதான் அணைஞ்சிருக்கோம். நீங்க ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அர்ஜுன், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. காத்து வேகமா அடிச்சதால தான் தீபம் அணைஞ்சிருச்சு, மத்தபடி ஒண்ணுமே இல்ல. ஐயரே, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போய் விளக்கேத்திட்டு வாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோப்பா. அர்ஜுன், எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அர்ஜுன், சாமி கும்பிடுங்க. ஐயரே, விபூதி கொடுங்க. ஆ, என்ன அர்ஜுன், மறந்துட்டேன் பாத்தியா? என்ன மறந்துட்டீங்க? வசுவோட பாஸ்போர்ட்டை ரிசப்ஷன்ல கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அர்ஜுன், இதுக்கு போய் எதுக்கு ஃபீல் பண்றீங்க? போய் கொடுத்துட்டா போச்சு. இல்ல இனியா, வசு கிளம்பி வந்துட்டு இருக்கா. சரியா இருக்காது, வா ஹோட்டலுக்கு போலாம். அர்ஜுன், நினைச்ச உடனே வந்துடுறதுக்கு இது என்ன உள்ளூரா? கொடைக்கானல். அவ வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும். அதுக்குள்ள நம்ம பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கான், அங்க போயிட்டு வந்துடலாமா? வேணாம் இனியா, ரொம்ப பாவம் வசு. அவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வரா. நம்ம ஹோட்டல்ல இல்லைன்னு வச்சுக்கோயேன், அது ரொம்ப தப்பா இருக்கும். அதோட வசு உடனே அமெரிக்கா கிளம்பணும். நம்மளால எந்த டிலேவும் ஆயிடக்கூடாது. ஐயோ, அதெல்லாம் ஒன்னும் டிலே ஆகாது. அவ வந்துட்டு ஃபோன் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம போலாம். இல்ல இனியா, சரியா இருக்காது, வா போலாம். அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்படி கிளம்புனா எப்படி? எனக்கு உங்க கூட போய் ஃபால்ஸ பார்க்கணும் போல இருக்கு. வாங்க அர்ஜுன், போலாம். வசு வந்தா வெயிட் பண்ணுவா, இல்லனா அவளையும் சேர்த்து அழைச்சிட்டு போலாம். எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? நாம அவ வர்றதுக்குள்ள ஃபால்ஸ்க்கு போலாம். இல்ல இனியா, வாங்க வேணாம், சொல்றத அர்ஜுன், கேளு. ப்ளீஸ் அர்ஜுன், வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். மிஸ்டர் அர்ஜுன் எந்த ரூம்? 203. பட் அவங்க ரூம்ல இல்லையே மேடம், வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க?
நான் வரேன்னு சொல்லிட்டு தானே கிளம்புனேன். எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? குறிஞ்சாண்டவர் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு போனாங்க மேடம். இதுக்கு இப்படி பண்றாரு எல்லாம் அந்த இனியாவோட வேலையா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். அர்ஜுன், இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. அர்ஜுன், இங்கதான். இங்க இருந்து கொஞ்சம் உள்ள போகணும். கார் கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க. இனியா, அங்க போயிட்டு உடனே கிளம்பிடணும். பஸ்ஸை வெயிட் பண்ண வைக்க கூடாது. ஓகே அர்ஜுன். மேடம் வெயிட் பண்ண கூடாதோ? வச்சிருக்கேன் அவளுக்கு. அர்ஜுன், என்னமோ சவுண்ட் வருது. இன்ஜின்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அர்ஜுன், என்னாச்சு? கார் நின்னு போச்சு. இரு இனியா, நான் பாக்குறேன். அர்ஜுன் சார் எங்க இருப்பாரு? முருகா, நான் சீக்கிரம் அர்ஜுன் சாரை பார்க்கணும். அவரை பார்த்து பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு நான் சீக்கிரமா சென்னைக்கு போகணும். அப்பதான் எல்லாமே கரெக்டா நடக்கும். அம்மா, ஆராதனை எடுத்துக்கோமா. இந்தம்மா. என்னம்மா, ஏன் கவலையா இருக்க? கவலைப்படாதம்மா, முருகன்ட்ட சொல்லுமா, எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாருமா. அதான் சாமி வேண்டிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவங்கள பார்க்க தான் இங்க வந்தேன். ஆனா அவங்க இங்க இல்ல. காலையிலேயே ஒரு பொண்ணும் பையனும் வந்தாங்க. அவங்கள கேக்குறியாம்மா? ஆமா சாமி, அவங்கதான். அவங்கள நீங்க பாத்தீங்களா?
பார்த்தம்மா. 2 பேரும் சாமி கும்பிட்டாங்க. பக்கத்துல ஏதோ அருவி இருக்குதான், அதை பார்க்க போயிருக்காங்கம்மா. அவங்க எங்க போயிருக்காங்க? அந்த பையன் கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தாம்மா. அந்த பொண்ணு தான் பிடிவாதமா அருவிக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு. சரிங்க சாமி, நான் போய் பார்க்கறேன். அப்புறம் இன்னொரு விஷயம்மா, அந்த பையனை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. என்ன சாமி, என்ன சொல்றீங்க? அந்த பையன் ஆராதனை எடுக்கும்போது தீபம் அணைஞ்சு போச்சுமா. தீபம் அணையிறது நல்ல சகுனம் இல்லை, அதான் நான் சொன்னேன். இந்த காட்டு பகுதி ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லாம இங்க புதைக்குழிலாம் இருக்குப்பா, கொஞ்சம் பார்த்து போங்க.